எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை 6வது வாசிங்களேன். எஸ்தர் 6:6. ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜா வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு செய்தாமை கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் பரிசுத்த தேவனே, ராஜா கனம் பண்ணுகிற மனிதனை எப்படி கனம் பண்ண வேண்டும் என்பதை அந்த நாளிலே நாங்கள் கேட்க போகிறோம். ஏசப்பா, நீர் எங்களை கனம் பண்ணுகிறவர், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், நீர் எங்களை உயர்த்துகிறவர் ஆண்டவரே. அப்பா, அந்த கனத்துக்குரிய பாத்திரங்களாய் நாங்கள் காணப்படுவதற்காக ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, இப்பொழுதும் என் தேவன் எங்களோடு பேசுங்க. இந்த வார்த்தைகளை குறித்து கர்த்தர் நீர் எங்களோடு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரே நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இங்கே இந்த எஸ்தர் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம், ராஜா ஒருவனை கனம் பண்ணணும்னா எப்படி கனம் செய்ய வேண்டும், இதற்கான காரியத்தை யாரிடத்திலே கேட்கிறார்? ஆமான் இடத்திலே கேட்கிறார். இங்கு 2 மனிதர்கள் உண்டு. இந்த 2 மனிதர்கள், ஒருவர் ஆமான், இன்னொருத்தர் பேர் யாரு? மொர்தெகாய். மொர்தெகாய், ஆமான், இந்த 2 பேருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை குறித்து தான் இந்த எஸ்தர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம் எஸ்தர் புத்தகத்தில். இந்த எஸ்தர் எப்படி ராஜாத்தியாய் மாறினதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை பார்த்தோம்னா, ஒரு ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை தன் மனைவி ஆகிய அந்த ராஜாத்தி என்ன பண்றதில்ல, வஸ்தி கொடுக்கல. ஆகையினாலே அவருடைய வாழ்க்கை தள்ளப்பட்டது. ராஜ ஸ்திரியான ஒரு சூழ்நிலைமையிலே வாழ்ந்து கொண்டு ஆசீர்வாதத்தில் இருந்தவளுடைய வாழ்க்கை தள்ளப்பட்டது என்பதை இந்த எஸ்தர் புத்தகத்திலே நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம், ஒரு ராஜா ஒரு மனுஷனை கனம் பண்ணணும்னா எப்படி கனம் பண்ண வேண்டும், இதை குறித்ததான காரியத்தை இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். நம்முடைய ராஜா யாரு? நம்முடைய ராஜா இயேசு ராஜா. ஹல்லேலூயா. நம்முடைய ராஜா இயேசு ராஜா. இந்த இயேசு ராஜா நம்மளை எப்படி கனம் பண்ணுவார், அதற்கான காரியத்தை இந்த நாளிலே நாம பார்க்க போகிறோம். யாரை கனம் பண்ணுவார்? முக்கியமான காரியம், கனம் பண்ணுவார். ஆனா எல்லாரையும் கனம் பண்ணுவதில்லை. யாரை கனம் பண்ணுவார்? ஒரு மனுஷன், ஒரு தாயும் தகப்பனும் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் பிரியமுள்ள பிள்ளைய என்ன பண்ணுவாங்க? பிரியமுள்ள பிள்ளைய அந்த அப்பாவோ அந்த அம்மாவோ என்ன பண்ணுவாங்க? பிரியப்படுவாங்க. ஹல்லேலூயா. யாரை பிரியப்படுவாங்க? எந்த பிள்ளை ரொம்ப அக்கறையாய் பாசமாய் இருக்கிறாங்களோ அந்த குழந்தை மீது அந்த தகப்பனோ அந்த தாய் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப பிரியப்படுவாங்க. ஆனா பிள்ளைங்க கர்த்தருக்கு பயப்படாமலும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமலும் பிரியமில்லாத வாழ்க்கை வாழுகிறவர்களாகவும் இருந்தாங்கன்னா அந்த பிள்ளை மேல அந்த தகப்பனோ அந்த தாயோ பிரியப்படுவாங்களா? 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 சொல்லுங்க.
என்ன பண்ணுவாங்க? இவன் ஏன் இப்படி இருக்கிறான்னு தெரியலையே, இவன் ஏன் இப்படி இருக்கிறான், எவ்வளோ தேவனோட சத்தியத்தை கேட்குறான், எவ்வளோ ஜெபத்தில் பங்கு பெறான், ஆனால் இவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றமுமே இல்லைன்னு சொல்லி அந்த தாயும் தகப்பனும் கண்ணீர் சிந்துவார்கள். ஹல்லேலூயா. அந்த தாயும் தகப்பனும் கண்ணீர் சிந்துவாங்க. தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் நம் தேவனாகிய கர்த்தரை எப்படி பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம்? நம் தேவனை பிரியப்படுத்துகிறதான ஜனமாக இருக்கிறோமா? தேவன் ஒரு மனுஷனை கனம் பண்ணணும்னா அந்த மனுஷன் அந்த தேவனுக்கு அநேக பிரியமானதை செய்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரு தேவனுக்கு பிரியமானதை செய்வாங்க? யார் தேவனுக்கு பிரியமானதை செய்வாங்க? சொல்லுங்க. யார் தேவன் மேல மிகவும் பிரியமா இருக்கிறாங்களோ அவர்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்வார்கள். ஹல்லேலூயா. அப்படிதானே? நான் ரட்சிக்கப்பட்டதான நாளுல தேவனை பற்றி யாரிடத்திலேயாவது நாம் பேசணும், யாரையாவது ரட்சிக்கணும், யாரையாவது கர்த்தருடைய அன்பில் கொண்டு வரணும், யாரையும் அவர்கள் நரகத்துக்கு நேராய் போவிடாதபடி அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்றதான இந்த வாஞ்சை நம்முடைய இருதயத்தில் இருந்தது இல்லையா? இருந்துச்சா இல்லையா? ஒரு சிலருக்கு இல்லவே இல்லை. ஆனால் அநேகருக்கு இந்த வாஞ்சை, ரட்சிப்பு அவர்களுடைய இருதயத்திலே பொங்கி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இந்த பொங்கி 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 இவர்கள் அநேகரிடத்துல போய் பார்க்கும் பொழுதெல்லாம் இயேசுவை பற்றி பேசாத நாளே இருக்காது. இயேசுவை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவே உண்மையுள்ள தேவன், இவரே பரலோகத்துக்குரிய தேவன். இந்த பரலோகத்தின் தேவனிடத்திலே வந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு பரலோகத்தை தருவார், அவர் உங்களுக்கு ரட்சிப்பை தருவார், அவர் உங்களை மேன்மையில வைப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களுக்கு சுகம் தருவார், அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். எல்லா காரியத்தையும் பேசிக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப எங்க போச்சு அந்த பொங்கி ஊத்துறது? எங்க போச்சு பொங்கி ஊத்துறது? ஆத்துமாக்கள் ரட்சிக்க வேண்டும் என்றதான தாகம் எங்க போனது? தெய்வ பிள்ளைகளே, நம்ம கர்த்தர் மேல பிரியமா இருப்போம்னா அவருக்கு என்ன பிரியம்? இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியம் என்ன? தேவனுக்கு பிரியம் என்ன? ஒருவனும் கெட்டு போவது தேவனுக்கு பிரியமல்ல. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனுஷர்களையும் சிருஷ்டித்தவர் ஒரே ஒருவர். அவர் யாரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், இந்த மனுஷர்களை எல்லாம் உண்டாக்கினவர், இவர்களை படைத்தவர் நம்முடைய தேவன். ஆனால் மனிதர்களோ அவரவர்கள் பிரியத்தின்படியாய், அவருடைய குடும்பத்து சூழ்நிலைகளின்படியாய், அவர்களுக்கு தெரிந்த ஞானத்தின்படியாய் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு தெய்வனை உண்டாக்கி அதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவைகள் எதுவும் உண்மையல்ல. உண்மையுள்ள தேவனாக இயேசு கிறிஸ்து ஒருவர், அவர் நித்திய ஜீவனுக்குரியவர், அவர் பரலோக தேவன். ஹல்லேலூயா. இதை அநேக ஜனங்களுக்கு சொல்லி அவர்களை கிறிஸ்துவின் பாதைகளிலே நடத்த போகணும். அப்படின்னா மதம் மாற்றுகிறதான வேலையா நம்ம செய்கிறோம்? இது மதமாற்றமா? இது மதம் மாற்றம் அல்ல, இது மனமாற்றம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவிடத்தில் வந்தால் அவனுடைய பழைய வாழ்க்கை, துன்மார்க்க கிரியைகள், பாவத்தின் வழிகள் அவனை விட்டு மாறிவிடும். அவன் கொலைகாரனா இருப்பான். ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த பிறகு அவனோட வாழ்க்கை மாறும். அவன் நல்லவனா இருப்பான். கொலைகாரனிடத்தில் போய் சொல்லுவான், அப்பா நானும் இது போல கத்தி எடுத்தேன், அநேகரை வெட்டி கொலை செய்தேன், இன்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்திருக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய பட்டை எது தெரியுமா? என் கையில் இருக்கிற கத்தி எது தெரியுமா? என் தேவனுடைய வேத வசனம். இதில் அநேகரை நான் கொலை செஞ்சேன், பழைய வாழ்க்கையில கத்தி எடுத்து கொலை செஞ்சேன். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையின் பட்டயத்தை வைத்து அவளை ரட்சித்து மீட்டெடுத்து கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இப்படிதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, கர்த்தரிடத்தில் வருகிறவனுடைய வாழ்க்கை மாறும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் செய்தோம்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்கள் மேலே பிரியமுடையவராக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கணும்னா அவர் பிரியப்படுகிற காரியத்தை நாம் செய்ய வேண்டும்.
தகப்பனுடைய காரியம், அவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து புரிந்து நாம் செயல்பட வேண்டும். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், உயர்த்தப்பட்டிருக்கிறேன், சுகத்தோடு இருக்கிறேன். யாராலே? நம்முடைய தேவனாகிய கர்த்தரினாலே. இந்த சுகத்தையும் பலனையும் ஆசீர்வாதத்தையும் தந்த தேவனுக்கு நாம் என்ன செய்கிறவராய் இருக்கிறோம்? நாம் என்ன செய்கிறோம்? என்ன செய்கிறோம்? நம்ம ஒவ்வொரு வாரமும் நல்லா சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் பிரியாணி செய்கிறோம், சிக்கன் செய்கிறோம், மட்டன் செய்கிறோம், ட்ரெஸ் வாங்குகிறோம், எல்லாம் செஞ்சு முடித்து சாப்பிட்டு கிப்ட்டு சந்தோஷமா வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறோம். ஆனால் என் தேவனுடைய பிரியம், என் தேவனுடைய சித்தம், ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு பிரியமில்லை. ஒரு மனுஷனும் நரகத்துக்கு நேராய் போய் மறிந்து விடக்கூடாது என்பது அவருடைய பெரிதான வாஞ்சை. இந்த தேவனுடைய வாஞ்சைக்காய் மனுஷர்களாகிய நம்ம, ரட்சிப்பை பெற்றதான தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம என்ன செய்து கொண்டு வருகிறோம்? என் தேவனுடைய பிரியத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிறோமா? நீங்க அவருடைய பிரியத்தை நிறைவேற்றுவீர்கள்னா அவர் உங்களுடைய பிரியத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்களேன் ஒரு ஹல்லேலூயா. இன்னும் சந்தோஷமாய் அடுத்த வாரத்தில் ஒரு ஆத்துமோட தான் வருவேன்னு சொல்றவங்க ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு ஒரு ஆத்துமாவை ரட்சித்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தில் ஒரு பெரிய குதூகலம் உண்டாகுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுவது பரலோகத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், சந்தோஷம் உண்டாகும். தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் நரகத்துக்கு நேராய் மரித்து போயிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் நரகத்துக்கு நேராய் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் போய் நரகத்தில் மடிந்து சாக போகிறாங்க. அவர்களுக்காக ஒரு நாளாவது முட்டி போட்டு முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, அநேக ஆத்துமாக்கள் நரகத்துக்கு நேராய் போய் மரித்து கொண்டிருக்கிறாங்க. ஏசப்பா, அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் ரட்சிக்க உதவி செய்யுங்கன்னு ஒரு சொட்டு கண்ணீர் உங்களோட கண்ணில் இருந்து வந்திருக்குதா? உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, என் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைனா உடனே முழங்கால் படுறீங்க, கண்ணீரோடு சிந்தி ஆண்டவரிடத்துல கேட்குறீங்க, ஏசப்பா என் அப்பாவுக்கு ஜீவனை கொடுங்க, என் குழந்தைக்கு ஜீவனை கொடுங்கன்னு நீங்கள் கண்ணீர் சிந்தி செபிக்கிறீங்களே. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஏதாவது ஒரு நாளாவது முழங்கால் படிட்டு செபிச்சிருக்கீங்களா? உங்களுடைய தனிமையில் நீங்கள் ஜெபிக்க முடியலனா நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் அநேக ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, அநேகரை ரட்சிப்பதற்காக நாங்கள் கோடி கோடி ஜெபிக்கிறோம். எங்க கூட வாங்க, தேவன் உங்களையும் அந்த ஆவியிலே நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அழிந்து போகிற ஆத்துமாக்களை ரட்சிக்கிற வாஞ்சை உங்களுடைய இருதயத்திலே உண்டாகணும். ஹல்லேலூயா. அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ரட்சிப்படைய வேண்டும். இதுதான் தேவனுக்கு மிகவும் பிரியமானது. இதற்காகவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்தது நோக்கம் என்ன? அவருடைய சித்தம் என்ன? பாவிகளாகிய மனுஷர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், இவர்கள் எல்லோரும் பரலோக ராஜ்யம் கண்டடைய வேண்டும் என்பதற்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை செய்ய நாமும் கூட பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் பிரயாசப்பட வேண்டும். எப்படி பிரயாசப்பட வேண்டும்? நான் தேவனுக்காய் முழங்கால் படியிட்டு செபிப்பவனாய் இருக்க வேண்டும். முதலாவது காரியம், நம்பர் 1. இரண்டாவது காரியம், நான் செபித்து அதற்காக முயற்சிகள் எடுக்க வேண்டும். என் நாவு திறக்கப்படுவது யாருக்காய் திறக்கப்படணும்? கிறிஸ்து இயேசுவுக்காய் திறக்கப்பட வேண்டும். எப்படி ஐயா, நான் எப்படி ஐயா நான் போய் நான் எப்படி கர்த்தரா இயேசு பற்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியாது, இப்படி அநேகர் சொல்வது உண்டு. நீங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும்னா
நீங்கள் வேதத்தை படித்து கொள்ள ஃபுல்லாக ஒரு கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? இயேசு கிறிஸ்து உங்களை எப்படி சந்தித்தார்? நீங்கள் எப்படி இந்த வியாதியிலிருந்து சுகம் பெற்றீங்க? நீங்கள் எப்படி இந்த தேவனை கண்டடைஞ்சீங்க? இதை மாத்திரம் நீங்கள் சொன்னால் போதும். இதை மாத்திரம் நீங்கள் சொன்னால் போதும். நான் ஒரு சிஸ்டர் இடத்துல நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க. அந்த சிஸ்டர்கிட்ட நாங்கள் போய் இருக்கிறதா இயேசை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம், ஐயோ இந்த அக்காவுக்கு வேற வேலையே கிடையாது, இந்த அக்காவுக்கு வேற வேலையே கிடையாது, சும்மா ஏதாவது ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லினே இருக்கிறாங்களேன்னு சொன்னாங்க. அந்த அக்கா வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது பிறகு இந்த ஆலயத்தில் சாட்சி சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க தெரியுமா? கண்ணீர் சிந்தி சொன்னாங்க, இந்த உண்மையுள்ள தேவனை நான் எவ்வளோ நாளாக நான் மிஸ் பண்ணிட்டேனே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உண்மையுள்ள தேவனை நான் எவ்வளோ நாளாக நான் மிஸ் பண்ணிட்டேனே, இப்பொழுது இந்த கிருபை என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்னு கண்ணீரோடு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அப்போ எவ்வளோ பெரிய ரட்சிப்பை நம்ம கொடுத்துருக்குறோம் இல்லையா? நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த ரட்சிப்புக்கு ஈடு இணை செய்யவே முடியாது. பிரதர் நீங்கள் வாங்க, நான் உங்களை அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்? அமெரிக்கா கூட்டிகிட்டு போனோம்னா எவ்வளோ பணம் செலவாகும்? 1 lakh ப்ளஸ், 1 லட்ச ரூபா ப்ளஸ், ஆனால் 2 லட்சமா 3 லட்சமா ஆகும்னு வச்சுக்கோங்க ஒரு பிரதரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஒரு அமெரிக்கா தேசத்துக்கு ஒரு மனுஷனை கூட்டிகிட்டு போனோம்னா இவ்வளோ விலையேறப்பட்ட பணம், அப்போ அவன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருப்போம் இல்லையா? ஆனால் நம்ம கூட்டிகிட்டு போகிறது பல 1000 கோடி கொடுத்தாலும் போக முடியாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி அங்கே போகவே முடியாது. ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், ஒருவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவன் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திற்குள்ளே கடந்து வர முடியும். அல்லேலூயா. அப்போ நீங்க ஒரு ஆத்துமாவை ரட்சிப்பீர்கள் என்று சொன்னா அது எத்தனை விலையேறப்பட்டது? பல 1000 கோடிகளுக்கும் மேலான மதிப்புக்குரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு ஆத்துமாவையும் ரட்சிக்கும் பொழுது நீங்க தேவனிடத்துல எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள்? ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுதுன்னா உங்களுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல, உங்களுடைய தேவனுடைய பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கும்? இப்ப என்ன சொன்னேன் நான், பல 1000 கோடிகளுக்கு மேல அது வெளியேறப்பட்டதுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ உங்களுடைய அக்கௌண்ட்ல பரலோகத்தில் நாயகி சிஸ்டர் அக்கௌண்ட் இன்னைக்கு இந்த ரட்சிப்பு கொண்டு தான் இந்த சகோதரிக்காக இத்தனை 1000 கோடி ரூபாய் டெபிட் ஆகுது, கிரெடிட் ஆகுது. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருவரும் ஒரு ஆத்துமாக்களை ரட்சிக்கும் பொழுது உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் பரலோகத்திலே சேர்க்கப்படும். அல்லேலூயா. நான் இந்த வேலை செய்யறதுனால எனக்கு என்ன லாபம்னு அநேகர் கேட்குறாங்க. நீங்க இங்க சம்பாதிக்கிற லாபம் 1 ரூபாயையும் நீங்க பரலோகத்தை எடுத்துட்டு போக முடியாது. யாராவது என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? பெரிய கோட்டீஸ்வரன் ஆசீர்வாதம் உள்ளவர், கார் வந்து காஸ்ட்லியஸ்ட் கார் எது? ரோல்ஸ் ராய்ஸ்னு வச்சுக்கோங்க. ரோல்ஸ் ராய்ஸ் கார் எவ்வளோ பிரதர்? அந்த காரு விட விலை எத்தனை கோடி இருக்கும்? 4 கோடியா? 4 கோடி ரூபாயா ஒரு காரோட விலை? எவ்வளோ ரூபா? 4 கோடி ரூபாய் ஒரு கார், ரோல்ஸ் ராய்ஸ் காருடைய விலையாம். அப்படின்னா அவ்வளோ ஆசையாய் அந்த காரை வாங்கியிருக்கிறாரு. எடுத்துட்டு போக முடியுமா? செத்தனா அவர் மறு உலகத்துக்கு போக போறாரு. பரலோகத்துக்கு எங்க போக போறாரோ தெரியாது. போகும்போது அவர் ஏதாவது எடுத்துட்டு போக முடியுமா? ஒன்னையும் எடுத்துட்டு போக, ஒரு பைசாவை கூட, ஐயா இந்த சின்ன வெயிட்டு கம்மியா இருக்கும், 1 பைசா வச்சுக்கோ. அவரால் எந்த ஒரு காரியத்தையும் இந்த பூமியிலே சம்பாதிப்பதை அவர் எடுத்துட்டு போக முடியாது. எடுத்துட்டு போகிறது ஒன்னே ஒண்ணுதான், உங்களுடைய நற்கிரியைகளும் உங்களுடைய ஆத்தும ரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள் மாத்திரம்தான். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நீங்க எத்தனை ஆத்துமாக்களை ரட்சித்து இருக்கிறீர்களோ அதோடைய ஆசீர்வாதம் உங்களுடைய அக்கௌண்ட்ல சேரும். உங்களுடைய நன்மையான காரியங்கள் யாருக்கெல்லாம் நன்மை செஞ்சிருக்கீங்களோ, எப்படியெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்திருக்கிறீர்களோ, அப்போ அந்த நன்மைக்கானவைகள் நீங்க போறதுக்கு முன்னாடியே எங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல சேர்ந்திருக்கும். ஹல்லேலூயா. நீங்க போறதுக்கு முன்னாடியே அங்க தேவனுடைய ராஜ்யத்திலே உங்களுடைய பொக்கிஷ சாலையிலே அவைகள் சேர்த்திருக்கும். அப்போ தேவனுடைய ஆசை உங்களை என்ன செய்யணும்னு சொல்றாரு? சொல்லுங்களேன். நான் அமைதியா இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும், இன்க்ளூடிங் மீ, நம்ம எல்லாருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற பெரிய வேலை என்ன? அவருடைய ராஜ்யத்துக்குரிதான வேலைகளை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பப்பட வேண்டும். அவருடைய ராஜ்யத்துக்கு அநேகரை கிறிஸ்துவின் பாதைகளை நடத்த வேண்டும். இந்த கிறிஸ்துவின் சத்தியம், இந்த உண்மை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு உதவி செய்ய வேண்டும். இதற்காக உங்களை கொலை செய்தாலும் நீங்க கர்த்தருக்காக அவைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவுக்காக மரித்து கொண்டிருக்கிறாங்க. கடந்த வாரத்திலும் அநேக போதகர்மார்களையும் அநேகர் தேவனை பற்றி பேசினவர்களையும் நார்த் இந்தியா பகுதியில் அடித்தார்கள் என்பதை நான் மெசேஜை என்னுடைய பாசஸ் குரூப்பில் காரியங்களில் நான் பார்த்தேன். ஊழியக்காரர்களை துணிகளை அவுத்து போட்டு மூஞ்சில் பலார்னு அடிக்கிறாங்க, எட்டி உதைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக அவர்கள் எல்லா பாடுகளையும் சுமந்து கொண்டு வர்றார்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்து அவர்கள் மரித்திருக்கிறாங்க. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நீங்களும் நானும் ஏசப்பாவுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக நம்ம என்ன செய்து கொண்டு வருகிறோம்? என் அன்பு பிள்ளையே, நீங்க அவர் விரும்பினதை செஞ்சீங்கன்னா அவர் நீங்க விரும்புகிறதுக்கு மேலான காரியத்தை செய்வார். படிப்போம். அந்த சிஸ்டர் இந்த வசனம் படிங்கம்மா. 7 படிங்க. ராஜாவை நோக்கி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும். ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என்னென்னலாம் சொல்றாங்க இங்க? ராஜவஸ்திரம், அப்புறம் ராஜா ஏறுகிற குதிரை, அப்புறமா ராஜா அணிவிக்கிற ராஜமுடி, அந்த கிரீடம், கிரவுன். அப்போ இதெல்லாம் ராஜாவுக்குரிய மகிமைக்குரியது. இதை எல்லாம் யாருக்கு தரணும்? ராஜா பிரியப்படுகிறவனுக்கு தரணும்னு சொல்றார். அப்போ நம்ம தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருந்தோம் அப்படின்னா அவரோட மகிமையிலே இவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆமான் அவன் பார்த்தீங்கன்னா இந்த மொர்தெகாய்க்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்து இந்த மொர்தெகாயை அவன் தூக்கில் இட்டு அவனை சாவடிக்க வேண்டும் என்று சொல்லி இவன் அநேக காரியங்களை செய்து வருகிறான். 2 மனுஷர்கள் என்று சொன்னேன். ஒன்று ஆமான், இன்னொருவன் மொர்தெகாய். மொர்தெகாய் அவன் தேவனுக்கு பயந்தவன், அவன் பிரியமுள்ளவன், அவன் தேவனுடைய மனுஷர்களுக்காக உபவாசித்து ஜெபித்து கொண்டு வருகிறான். இவன் தேவனுக்கானவன் என்பதை இந்த மனுஷன் கண்டு இவன் மேலே ஒரு பொறாமை உண்டாகிறது. இந்த ஆமானை மாத்திரம் இல்ல, இந்த மொர்தெகாயை மாத்திரமல்ல, இந்த மொர்தெகாய் யூதன், இந்த சந்ததியை அழிக்கப்பட வேண்டும். எங்கெல்லாம் அழிக்கப்படணும்? இந்த ராஜா 127 தேசங்களுக்கு ராஜாவாய் இருந்தாராம். இந்த எஸ்தர் 1ஆம் அதிகாரத்தை படிங்கம்மா. 1:1. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட ஆகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது. எத்தனை தேசம்?
இந்தியா முதற்கொண்டு எத்தியோப்பியா வரை. அல்லேலூயா. எங்க இருந்து? இந்தியாவில் இருந்து எத்தியோப்பியா தேசம் வரைக்கும். அப்படின்னா அந்த தேசங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தனா 127 தேசங்கள். 127 தேசத்துக்கு ஒரே ராஜா தான் இந்த ஆகாசு வேறு பெரிய ராஜா. இந்த ராஜா உடைய அரசாட்சியிலும் அந்த மாளிகையில வாழ்ந்து கொண்டிருந்ததான காரியத்தை குறித்து தான் நம்ம இந்த நாளில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த யூதன் ஆகிய இந்த மொர்தெகாய் அந்த ராஜாவுடைய அரண்மனை வாசலிலே அமர்ந்திருக்கிறவர். ராஜாவுடைய வாசலில் அமர்ந்திருக்கிறதான ஒரு மனுஷன். இந்த மனுஷனை குறித்து இந்த ஆமான் பயங்கரமாய் கோபப்படுகிறான். இந்த ராஜா இந்த ஆமான் போகும் பொழுதெல்லாம் அந்த மொர்தெகாய் என்ன பண்ண மாட்டான்? ஐயா வணக்கம் ஐயா எப்படி சொல்ல மாட்டான். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இந்த ஆமான் வரும்பொழுது எல்லாம் வணக்கம் பண்ணுவாங்க, குட் மார்னிங் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, வணக்கம் சொல்லியிருப்பாங்க, வணங்கியிருப்பாங்க, தொட்டு கும்பிட்டுருப்பாங்க, என்னன்னா செஞ்சிருப்பாங்க. ஆனால் இந்த மொர்தெகாய் இந்த ஆமான் போகும் வேளையில் ஒரு காரியமும் செய்ய மாட்டானா. இவன் தேவனுடைய மனுஷன். ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் என்ன பண்ண மாட்டான்? தேவனை தவிர அந்த கணம் வேறு யாருக்கும் தர மாட்டான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது இவனுக்குள்ள ஒரு பொறாமை உண்டாகுது, ஒரு வெறுப்பு உண்டாகுது. இவனை மாத்திரம் இல்லை, இவனுடைய ஜாதி ஜனம் எல்லாரையும் என்ன பண்ணணும்? கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பெரிய தீர்மானம் செய்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக கூட இப்படிப்பட்ட தீர்மானங்கள் செய்யலாம். ஆனா நீங்க தேவனை பிரியப்படுத்தினீங்கன்னா, நீங்க தேவனுக்கு உகந்த பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, உங்களோட நிலைமை சூழ்நிலை ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். இந்த மொர்தெகாய் எங்க உட்கார்ந்துட்டு இருந்தான்? வாசல்ல உட்கார்ந்துட்டு இருந்தவன் தான். வாசல்ல உட்கார்ந்து கொண்டு இருந்தவன். அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் பயங்கரமான சூழ்நிலைமையில இருக்கிறவன். அது பார்த்து ஏதாவது கொடுத்தானா ஒண்ணு, இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில நீங்களும் இருக்கலாம். தேவன் நினைச்சாருன்னா ஒரு நொடி பொழுதிலே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மொர்தெகாய் செய்த காரியம் என்ன? இவன் மொர்தெகாய் இவ்வளோ நன்மையான காரியம் செஞ்சிருக்கிறான். ஆனா அவனுக்கோ ராஜாவுக்கோ என்ன பண்ணல? தெரிவிக்கப்படவில்லை. இன்னைக்கு நீங்க செஞ்ச நன்மைகள் எதுவுமே கர்த்தரிடத்துல போகாதபடி தான் இருக்கும். ஆனா தேவன் பார்த்து கொண்டே இருப்பார். உங்களுடைய கம்பெனியில நீங்க பயங்கரமா வேலை செய்வீங்க, உண்மையா இருப்பீங்க. ஆனா இன்னொருத்தர் அதோடைய கிரெடிட் எல்லாம் நான் தான் செஞ்சேன்னு அவன் என்ன பண்ணுவான்? பேர் வாங்கி போயிட்டே இருப்பான். ஒரு சில கம்பெனியில் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க? மேலே உட்காந்துட்டு இருக்கிறவன் இந்த கீழே உள்ள மேனேஜர் பயங்கரம் வேலை செஞ்சுருப்பான், ஒர்க் மேனேஜர் பண்ணியிருப்பான் எல்லா வேலையும். ஆனால் சுப்பீரியர் மேனேஜர் பண்ணுவார், கம்பெனிக்கு நான் தான் பண்ணினேன் அப்படின்னு பேர் வாங்கிட்டு போயிடுவார். நேரம் வரும், அதை பார்க்க வேண்டிய நேரம் தேவனிடத்தில் வரும். அப்போ பார்க்கும்போது ஏற்ற வேளையில கர்த்தர் பார்த்து உங்களை உயரத்தில் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராஜாவை கொலை செய்வதற்காக 2 பேர் வராங்க. அந்த 2 பேர் வருகிறதை இந்த மொர்தெகாய் கண்டுபிடித்து அந்த ஆமானிடத்தில் சொல்லி இந்த காரியங்கள் வேறு விதமாய் மாறி அந்த ராஜாவுக்கு விரோதமாய் கொலை செய்ய வந்த 2 பேர்களை என்ன பண்றாங்க? தூக்கிலிடப்பட்டார்கள். ஆனா இது அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்குது. எவ்ரிடேஸ் ப்ரோக்ராம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நடப்படுகிறதுல எழுதணும். அரண்மனையில் நடக்கிறதெல்லாம் நோட்டில் எழுதுவாங்க. அப்படி அந்த நோட்டில் எழுதியிருக்கிறது. ஆனால் இது ராஜாவுடைய காதுகளுக்கு கேட்கப்படவில்லை. இந்த மொர்தெகாய் இன்னைக்கும் அவன் வாசல்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சிருக்கிறான். தூக்கம் வர்றவங்க ஒரு பெரிய இல்லையா சொல்லலாமா? தூக்கம் வருதா? கர்த்தருடைய சத்தத்தை காதுகளை கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது. நீங்கள் தேவனுடைய சத்தியத்தை கேட்குறீங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீங்க தேவோட ஆலயத்தில் வரும்பொழுது அசதியாய் தேவோட சத்தியத்தை நீங்க கேட்கக்கூடாது. நீங்க அசதியாய் கேட்டீங்கன்னா இந்த தேவோட வார்த்தை உங்களோட வாழ்க்கையில ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஜாக்கிரதையாய் கண் விழித்து கொண்டு கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க, கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார். ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய மனுஷனாகிய இந்த மொர்தெகாய் இந்த ராஜாவை கொலை செய்ய வந்த 2 பேரையும் காமித்து கொடுத்து அவர்கள் மறிக்கும்படியாய் அவர்களை தூக்கிலிட்டு சாகடிச்சிட்டாங்க. ஆனால் ராஜாவுக்கோ தெரியாது இந்த மொர்தெகாய் தான் செய்தான் என்று. நிலைமைகள் மோசமாகிறது. ஆமான் போய் எல்லா தேசங்களுக்கும் 127 தேசத்துக்கும் லெட்டர் அனுப்பிச்சிட்டாரு. ராஜா கிட்ட முத்திர மோதிரத்தை வாங்கி, இவர் ராஜா கிட்ட நல்ல மனுஷனா காமிச்சு கொண்டு ராஜா முத்திர மோதிரத்தை வாங்கி கொண்டு போய் இந்த யூத ஜனங்களை அழிக்க வேணும்னு சொல்லி ஒரு பெரிய லெட்டர்லாம் எழுதி எல்லா தேசங்களுக்கும் அனுப்பி விட்டாரு. ஆனா அந்த செய்தி மொர்தெகாய் ராஜா எடுத்துட்டு சொல்றாரு, அம்மா நீ போய் பேச ராஜா இடத்துல, நம்முடைய ஜனம் எல்லாரையும் அழிக்க போகிறாங்க, நீ பேசு. ராஜாத்தி அதற்கான முயற்சிகளை எடுக்கிறா. அவ போய் பேசலாம் அப்படின்னு போகும்பொழுது பயம், எப்படி ஓப்பன் பண்றது, எப்படி சொல்லுவது, ராஜா விடுதலை எப்படி இதை சொல்ல முடியும் அப்படின்று அவ அப்படியே தயங்கி கொண்டு இருக்கிறான். ஆனா ராஜாத்தி சொல்லுகிற ஒரு காரியம் மொர்தெகாய் இடத்துல சொல்லி அனுப்புகிறா. நீங்க தொடர்ந்து 3 நாட்கள் என்ன பண்ணுங்க, உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. நான் போய் ராஜாவிடத்தில் பேச போகிறேன், நான் அல்ல கர்த்தர் பேச வேண்டும். ஹல்லேலூயா. நான் அல்ல என் தேவன் பேச வேண்டும். நீங்க உபவாசித்து ஜெபியுங்க. இங்க முட்டி போட்டு உபவாசித்த உடனே ராஜாவுக்கு அங்க தூக்கமே வரல. இங்க முட்டி போட்டு முழங்கால் படிட்டு செபித்த உடனே அங்க ராஜாவுக்கு இரவு வேளையில தூக்கமே வரல. ராஜா எழுந்திருக்கிறார், எனக்கு தூக்கம் வரவே மாட்டேங்குது, ஏன்னு தெரியலையே. அந்த நோட்டை எடுத்துட்டு வாங்கப்பா, அரண்மனையில் ஒவ்வொரு நாளும் எழுதுகிற நோட்டு இருக்குதுல்ல, அந்த நோட்டை எடுத்துட்டு வாங்க, அதை வாசியுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த நோட்டை எடுத்துட்டு வந்து வாசிக்கிறாங்க. அப்போ தெரிகிறது இந்த மொர்தெகாய் தான் இந்த 2 பேரையும் காட்டி கொடுத்தவன். என்ன காட்டி கொடுத்தவன்? ராஜாவை கொலை செய்யும்படியா எத்தனைத்த 2 பேர்களை காட்டி கொடுத்தவன் இந்த மொர்தெகாய் தான். ஆனா இந்த மொர்தெகாய்க்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்கிறான். ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே செய்யல. ராஜா அந்த நாள் தான் நினைக்கிறாரு, ஐயோ எவ்வளோ பெரிய காரியத்தை செய்த மனுஷனை ஒன்றும் செய்யலையே. அப்போ இந்த ஆமான் இடத்துல கேட்கிறார், அப்பா இப்படிப்பட்ட செஞ்ச மனுஷனுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? இவர் நினைச்சுக்கிறாரு, எல்லாம் எனக்கு தானே வரப்போகுது, எல்லாம் எனக்கு தானே வரப்போகுது, நான் தானே ராஜாவுக்கு ரொம்ப பிரியமானவன், எல்லாம் எனக்கு தான். இன்னைக்கு தேவப்பிள்ளைய நீ வாசற்படியில் அமர்ந்து கொண்டிருக்கிறியா? உனக்கு யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கியா? என் தேவன் கணக்கு பார்க்க வேண்டிய நாள் வரும். அந்த நாளிலே தேவன் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. உடைய நாள் வரும், அப்பொழுது தேவன் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். என் தேவனுக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சம். ஹல்லேலூயா. எல்லாம் தேவனுடைய பார்வையில் வெட்ட வெளிச்சம். நீ தேவனுக்காய் செய்கிற வேலைகளை நீ தேவனுக்காய் உத்தமனாய் காணப்படுவதில்லை. எந்த அளவுக்கு நீங்க உண்மையாய் வாழுகிறீர்களோ அதற்கான மேன்மை, அதற்கான நேரம், அதற்கான காரியங்களை என் தேவன் உங்களுக்கு தர வல்லமையுடையவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மொர்தெகாயுடைய ஆசையே, இந்த 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 ஆமானுடைய ஆசையோ இந்த மொர்தெகாயை என்ன செய்ய வேண்டும்? அவன் சந்ததியவே அழித்து விட வேண்டும்னு நினைக்கிறான். ஆனா தேவன் இந்த மொர்தெகாயை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஹல்லேலூயா. நேரம் வருகிறது. அந்த நேரம் வரும் பொழுது ராஜா இந்த ஆமானிடத்திலேயே கேட்கிறார், அப்பா என்னப்பா செய்யணும்? இவன் எல்லாத்தையும் சொல்றார். அவர் ராஜா ட்ரெஸ் போட்டுக்கணும், ராஜாவுடைய கிரீடம் போடணும், ராஜா ஏறுகிற குதிரை மேலே ஏறணும். இவர் நினைச்சுக்கிறதெல்லாம் எனக்கு தானே வரப்போகுது அப்படின்னு. ஆனா யாருக்கு வந்தது? இது மொர்தெகாய்க்கு கடந்து சென்றது. ஹல்லேலூயா. எவன் தீமை செய்கிறானோ, எதை விதைக்கிறானோ அதை என்ன பண்ணணும்?
அறுத்து விடணும். அதுக்குள்ளே இவருக்கு ரொம்ப இந்த ரேசராஜாத்தியோடைய வீட்டுக்கு போய் அவங்க விருந்து உண்ணும்படியாய் அழைக்கப்பட்ட அந்த இடத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த வேதத்தை நீங்க தியானிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க கர்த்தருக்காய் நீங்க அவருடைய சித்தத்தை செய்வீங்கன்னா நீங்க லாபம் எதிர்பார்க்காம நீங்க செய்து கொண்டே இருங்க. என் தேவன் கணக்கு பார்க்க வேண்டிய நாள் வரும். நீங்க முழங்கால் படிட்டீங்கன்னா அங்க தேவன் எழுந்திருச்சுறாரு. அவரால் தூங்க முடியாது. உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் இந்த மகள் அனுதினமும் என்னிடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறார். இந்த மகள் என்னிடத்திலே உபவாசித்து ஜெபிக்கிறார். தன்னை ஒடுக்கி என்னிடத்திலே ஜெபித்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நான் இவளுடைய கணக்கை நான் பார்ப்பேன் என்று சொல்லுவாரு. அன்னைக்கு உங்க கணக்கெல்லாம் பார்ப்பாரு. ஐயோ, என் மகள் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாளே, எனக்காய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள், என்னுடைய சத்தியத்தை போய் எல்லாரிடத்திலும் சொல்லி கொண்டு வருகிறாள், இவளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி உங்களுடைய உயர்த்த வேண்டிய நாள் வரும். அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி உயர்த்தணும்னு நினைக்கிறாரு? ராஜவஸ்திரம் தரிக்கப்பட்டு உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. ராஜவஸ்திரம், ராஜாவுடைய வஸ்திரத்தை தரிக்கப்பட போகிறீங்க. அவருடைய கிரீடம் உங்களுடைய தலைமையில் சூட்டப்பட போகிறது. அவருடைய குதிரையின் மேலே நீங்கள் ஏறி கடந்து போக போகிறீங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எத்தனை மகத்துவமும் மகிமைக்குரியது தேவன் உங்களுக்கு இன்றைக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. இது தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? ஒரு பெரிய சொல்லலாமா? கைகளை தூக்கினவர்களாம், கைகளை தூக்கினவர்களாம் இல்லையே சொல்லலாம். ஹல்லேலூயா. கையை தூக்கி சொன்னவன் எல்லாருக்கும் இந்த மகிமை தேவன் தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். நீங்க எந்த அளவு கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறீங்களோ, நீங்க எந்த அளவு தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறீர்களோ அதற்கு மேலாக தேவன் உங்களை பிரியப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சம் பிரியப்படுத்தினீங்கன்னா அவர் அநேகத்தில் அவர் உங்களை பிரியப்படுத்துவார். உங்களுடைய அன்பு கர்த்தர் மீதே நிலைத்திருக்கட்டும். உங்களுடைய அன்பு இடத்துல நிலைத்திருக்கட்டும். நீங்க நினைச்சிருக்கலாம், நான் இவ்வளோ காலமாக நான் செஞ்சுன்னு இருக்கிறேன், எனக்கு ஒரு மென்மையுமே வரலையே. கர்த்தர் உங்களை கணக்கு பார்க்க வேண்டிய நேரம் வரும். அந்த நாளிலே உயர்வை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் கணக்கு பார்க்க வேண்டிய நேரம் வரும். அந்த நாளிலே கர்த்தர் உங்களை உயரத்திலே வைப்பார். நீங்கள் எந்த கோரத்தோடு நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான காரியம் நம்ம கவனிக்கணும். அந்த ராஜா முழிக்கிறதுக்கு அந்த நாளில் ராஜா தூக்கம் வரலன்னு சொல்லி ஏந்திச்சு உட்காந்துட்டாரு. எப்போ தெரியுமா? இவர்கள் உபவாசித்து செபித்து ஆரம்பித்த உடனே. ஹல்லேலூயா. இவர்கள் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்த உடனே எங்க ராஜாவால் தூங்க முடியல. நீங்களும் கர்த்தரிடத்தில் உபவாசித்து செபிக்க உட்கார்ந்தீங்கன்னா என் இயேசு கிறிஸ்துவினால உங்களை பார்க்காம இருக்கவே முடியாது. உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம், உங்களோட வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் தேவன் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். துரிதமாய் ஓடி வருவார். ஹல்லேலூயா. நாம் உபவாசித்து செபிப்பதில், நாம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை கேட்பதிலும் உபவாசித்து செபிப்பதிலும் நாம் வளர வேண்டும். ஹல்லேலூயா. என்ன சொல்லணும்? நம்ம வளரணும். எதில் வளரணும்? உபவாசித்து செபிப்பதில், அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்பதில். நீங்கள் இந்த காரியத்தை செய்வீங்கன்னா நீங்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறீர்கள். ஏற்ற வேளை வரும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயரத்தில் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த நாளிலும் கேட்ட தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் இன்னுமாய் நீங்கள் வீட்டில் போய் தியானித்து பாருங்கள். 6ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்கள், 11ஆம் வசனத்தையும் படித்து பாருங்க. அந்த ஆமனுடைய கதை வேறு மாறினது. அந்த ஆமனை அவன் வீட்டில் போய் ஒரு தூக்கு மேடை பண்ணுறாரு. அதே தூக்கு மேடையில் அந்த ஆமன் தான் ஏறுறான். மொத்த ஆய்க்கு பண்ணினதான அந்த தூக்கு மேடை. உங்களுக்கு விரோதமாக இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் நிறைவேற்றப்படும்படியாய் அவர்கள் முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அல்ல, அது அவர்களுக்கே கடந்து போகும். என் தேவ பிள்ளையே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், நீ தேவனால் உயர்த்தப்பட வேண்டிய மகள். ஆகையினால யார் உங்களுக்கு விரோதமாய் என்ன செய்தாலும்
நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தரை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்க, உபவாசித்து ஜெபிங்க. நீங்க தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் செய்து கொண்டே இருங்க. யார் உங்களுக்கு விரோதமாய் பரமப்பட்டாலும் கவலைப்படாதீங்க. யார் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் கவலைப்படாதீங்க. அவன் ராஜாவோடயே இருக்கிறானே, அவன் பெரிய மனுஷன், இவ்வளவு பெரிய காரியம் செஞ்சுட்டானே, பதறாத. நீ தேவனுடைய பிள்ளை, நீ நீதிமான், நீ கர்த்தரிடத்தில் நீ பதற தேவையில்லை. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து இந்த படவேளை இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோடு வாழ்கிறவர் இயேசு கிறிஸ்து உங்களை எந்த நாளிலும் மூழ்கடிக்க அவர் சம்மதிக்கவே மாட்டார். உங்களை ஏற்ற வேளை வரும், உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டிய வேளையிலே அவர் உங்களை உயரத்திலே வைப்பார். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம முழங்கால் படிடலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே கேட்டதான இந்த தேவனுடைய வார்த்தைகளின்படியாய், இந்த தேவனுடைய வார்த்தைகளின்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலே இந்த உயர்வை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். இந்த நாளிலே அவருடைய உயர்வை உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். யாரும் ஒருத்தரும் பேசிக்கொள்ள வேண்டாம். கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த மொர்தெகாயை ஆசீர்வதித்து உயர்த்தின தேவன் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே, நீர் மொர்தெகாயை ஆசீர்வதித்து உயர்த்தினது போல என்னையும் இந்த நாளிலே ஆசீர்வதியும் அப்பான்னு கேட்குறீங்களா? என்னையும் ஆசீர்வதிங்க அப்பா. என் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கட்டளிடுவீராகன்னு கேளுங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரை பிரியப்படுத்துகிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனுடைய சித்தத்தை செய்கிற மனுஷன் பாக்கியவான். தேவ பிள்ளைகளை, நீங்க முழங்கால் படியிட்டு செபிச்சிங்கன்னா, நீங்க உபவாசித்து செபிச்சிங்கன்னா, என் தேவனால அங்க தூங்க முடியாது, என் தேவனால சும்மா இருக்க முடியாது. அவர் வேகமாய் ஓடி வருவாரு, துரிதமாய் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்களுடைய இருதயத்தில் கை வைத்துக் கொள்ளுங்க. ஏசப்பா, நான் ஏழ்மையின் கோலம் தரித்திருக்கிறேன், எனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை. இந்த மொர்தெகாயை போலவே என் வாழ்க்கை ஆண்டவரே, நான் வாசப்படியிலே நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை கேட்பதுக்கு யாரும் இல்லை. சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட ஆள் இல்லப்பா. என்னை உயர்த்துங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா. என் தேவனே, இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தாங்கப்பா. கர்த்தரிடத்தில் கேட்குறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்களை வாழ்க்கையை மாற்ற போகிறார். கர்த்தர் இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையை மாற்ற போகிறார். உங்க ஏழ்மையின் சூழல், உங்க எளிமையான வாழ்க்கையை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தேவன் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, கண்ணீர் சிந்துகிற ஒரு பிள்ளைகளையும் என் தேவன் இன்றைக்கு அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. இன்றைக்கு அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். ராஜவஸ்திரம் தரிக்கப்பட வேண்டும், ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, நீர் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் பரிசுத்தம் அடையட்டும் அப்பா. அவர்கள் உம்மை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளா இந்த நாளிலிருந்து வாழ என் தேவன் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆமா ஆண்டவரே, எங்களுடைய இருதயம், எங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் என் தேவன் பிரியப்படுவதற்கென்றே நாங்கள் ஒப்படைக்கிறோம். உபவாசித்து ஜெபிப்போம். நாங்கள் தேவனுடைய வேலைகளை செய்வோம். அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்கென்று ரட்சிப்பின் பாதைகளிலே நடத்துவோம். பரலோகத்திலே பெருங்கூட்டத்தை நாங்கள் சேர்ப்போம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் அப்பா. இந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தருடைய கிருபை தாமே எங்களை தாங்கி வழி நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியாய் கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உயரத்தில் வைப்பாராக. ஆமென், ஆமென்.